இன்னும் கல்விக்கு செல்லும் மாணவிக மாணவர்கள் ஏவெட்டு பேரும் பணியென்று பாராமல் குளிரென்று பாராமல் நம்மளுடைய நாடகத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கும் அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ சரஸ்வதி நாடக சபா எடப்பாடிக்கு சேர்ந்த தங்கவேல் வாத்தியார் மகன் இன்னும் டி விஜயன் வாத்தியார் பேரா விஜயன் வாத்தியா நாடக கலைஞர் சார்பாக எங்களுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி சமர்ப்பணம் அப்படி இருந்த போதிலும் நான் வேடமிட்டு வெளியே வந்த உடனே எனக்காக அன்பளிப்பு செய்த பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இன்னும் ஐயா வழங்கக்கூடிய கரும்பு கொத்துக்காரரு நம்மளுடைய பழனிசாமி ஐயா மேல்காடுக்கு சேர்ந்த இன்னும் பழனிசாமி ஐயா அவர்கள் செத்து சிவலோகம் மாண்டு வைகுந்தம் சிவன்பதி சேர்ந்திருக்கிறார். அவருடைய பேர்கிருத்தியாக நம்மளுடைய நாடகக்கல்வி சார்பாக 100 அன்பளிப்பு செய்துள்ளார். அவர்களுக்கும் நம்மளுடைய நாடகக்கல்வி சார்பாக சமர்ப்பணம். அப்படி இருந்தாலும் இந்த சீர்திருத்த சிங்கார பண்மேடையில் எனக்கு வச்சிருக்கிற நாடகம் என்ன நாடகம்? அருமையான நாடகம். என்ன நாடகம்? சூப்பர் நாடகம். என்ன நாடகம்? நான் சொல்ற மாதிரி சொல்லணும். நீ சொல்ற மாதிரி? ஆமா, நான் சொல்லணும். இல்ல வாயால சேர்த்து சொல்லணும். எங்க ஆயா எங்க தாத்தா கூட கூட்டிட்டு வரணும். நான் சொல்ற மாதிரி சொல்லணும். அவளை பவளக்கொடி நானும் சொல்லணும். இல்ல சொன்னேன். சரி சொல்லு. அவள பவளக்கொடி கலையில புனலக்கொடி மகாராஜா இப்பதான் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. சரி இப்பதான் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. இப்ப நான் சொல்ற மாதிரி கரெக்டா சொல்லணும். சரி சொல்லுவீங்களா? அதோ பார் கர்ணன் சண்டை. இதுல எங்க வெள்ளங்கத்துல தான் போய் முடிய மாட்டேங்குது. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சரி சொல்றேன். அதோ பார் கர்ணன் சண்டை. ஒரு டைம் தான் சொல்லுங்க, மறு டைம் சொல்ல மாட்டேன். அதோ பார் கர்ணன் சண்டை. முடிக்க வேணுமா கிளவி புண்டை? உனக்கு எவ்வளோ ஏத்திருக்கும்? நாடகத்துக்கு ஏத்தது ஒரு குத்தமா? என்ன நாடகம் இன்னைக்கா? குசல் நாடகம். அந்த நாடகத்தில் நான் என்ன வேஷம்? குசலகுமார். நீ தானே சொன்ன. அப்ப நான் சொன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிருவியா? அப்ப வந்து சுட்டி ஊப்பிச்சுன்னா ஊப்பி போடுவியா? ஸ்ரீ மகாபாரதம் அதாவது சிவ புராணத்தில் ஒரு பாகமாக வழங்கி வரக்கூடிய இன்று வைத்திருக்கூடிய நாடகம் புராணத்திலே சிறந்த புராணம் வன்னிய புராணம். அந்த வன்னிய புராணத்தில் இன்று புராணத்திலே சிறந்த புராணம் வன்னிய புராணம். இந்த நாடகத்தில் நான் யார்? எமது பெயர் என்ன?
பெயர் சொன்னேனே. ஆறு பேசல, இப்ப நீ தான் பேசுற. கதையை ஆரம்பிப்பா. மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கதையை ஆரம்பிச்சு ரணம் ஆடிட்டு இருக்குது. நீயும் சத்த கூட சாப்பி. அதான் பாருங்க, இப்போதான் ஒரு காசு இருக்குது. 11 அதாவது என்னுடைய பெயராகப்பட்டது சொன்னேனே, உன் செவிலாகப்பட்டது இருந்ததா? ஓ, இது சீக்காது, இது கேட்காது. நீங்க தெளிவா சொன்னா தெரியும். என்னுடைய பெயர் தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி 3 லோகத்துக்கு அதிபதியாக வழங்கி வரக்கூடிய என்னுடைய பெயர் தேவ இந்திரமன்ன. பேரும் மயில் இங்க பாருங்க, நான் மயிலெல்லாம் பிடிக்கல விடல.
பெஞ்சு மேல போத்துறா அப்படி நான் பெஞ்சு மேல ஆடுவேன் உனக்கு தெரியுமா? நீ ஆடுவியா? நானும் பெஞ்சு மேல ஆடுவேன். ஆடுவியா? ஆடுவே. கொலை முடிக்கு பெஞ்சு எடுத்து வந்து போடுறான். அப்படிலாம் எடுத்து வந்து போட முடியாது. சாமி சாமி அவன் சுண்ணியை கூட கூப்பிடுறான் எடுத்து வந்து. அப்பனா நீ ஃபர்ஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் எடுத்து வந்து போடுவோம். சாமி சாமி போடு சாமி. கடிச்சு விடுவீங்க. இதான் வரேன். என்ன அக்கா போறோம் உங்களால. பெண்ணை உடச்சு விடாதீங்களா? காலையில் சப்பளம் தர மாட்டாங்க. இந்த பைசெல்லாம் நான் ஆட மாட்டேன். சாமி சாமி எத்தனையோ மகாராஜில் வந்தாங்க, எத்தனையோ மகாராஜில் வந்தாங்க. கோமாளி பாவம் கஷ்டப்படுறான்னு சொல்லி மகாராஜா பெஞ்சு எடுத்து போட்டு வச்சிருக்கிறாப்படி. அதனால நான் கொஞ்ச நேரம் ஓம்பறேன். போட்டு கொள்ளுங்க மகாராஜா. பெஞ்சு மேல ஏறி ஆடுறான்னு பாப்பா. என்ன பெஞ்ச படுத்து தூங்குறது உனக்கு பெஞ்ச எடுத்து போட்டேன். பெஞ்சு மேல ஆடுறோம்னா சாமி உடஞ்சு போயிருமாடா. எங்க ஆளு வர சொல்றேன், 2 பேரும் பிடிக்கிறதுக்கு. உடஞ்சு போயிருமாடா. ஆட முடியாதுடா. கம்மனுறா கலத கொட்டையா. ஏறி ஆட மாட்டா பெஞ்சு உடஞ்சு போயிருமாடா. கம்மனுறா தாயே. தாங்குங்க இருங்க. அதுதான் உண்மையை வர சொல்லியிருக்கிறேன். சொட்டையில வந்து இங்க வந்து உட்காரு. கொட்டை தெரியுது சாமி. நான் இந்த பஞ்சு மேல ஆடணும்னா எனக்கு இந்த பேண்டால தடுக்குது. தடுத்து போடு. நிஜமாலுமே ஆடுவா நடந்தாங்க. இதுங்க கல்றேன் கல்றா. எதை கல்ற? கல்றேன் இருங்க. கல்வி கிடமில்ல இருங்க. என்ன பண்ணும்? யாரா பெஞ்சு மேல ஆடுனா 2 பேர் வேணும் எனக்கு. எதுக்கு? பிடிக்கிறதுக்கு. ஏப்பா வாங்கலே. சரி வாங்க பிடிச்சிட்டு டேய். இவர வர சொல்லுங்க. பார்த்திபா. பார்த்திபா. வாங்கடா. சுண்ணி புடி வச்சு பிடிங்க. ஏறி தோணா சீக்கிரம். எந்திரிச்சு ஏறுவாங்களா? உட்காந்துக்கிட்டு பாடுத்துக்கிட்டு ஏறுவாங்களா? ஏங்க இவன் பெஞ்சு மேல ஏறி ஆடுறவனா இவன்? என்ன என்றதோரி
சரியில்லைங்க குழாய் மூடிக்கிட்டு இருந்த கீழே புடை முடிக்கிட்டு வெச்சு தூக்கிட்டு போறேன் அந்தாட போங்க குழாய் மூடி பயந்துக்கிட்டேன் இப்ப நான் எதில் விட்டுறேன்னு கூதியில சுமந்த பெற்ற என்னுடைய தாயினுடைய பெயர் அதி திதியாகும். அதே திதி காசிப மகாமுனிவர் அம்மிதான். சரி, நான் ஆண்டு வரக்கூடிய நாடு தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி, 3 லோகத்துக்கும் அதிபதி. சரி, 3 லோகத்துக்கும் அதிபதி இந்த தேவேந்திர மன்னன். அப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் தெரியுமா? யாருங்க மாலையிட்ட கொண்டாடி மாலை தைத்ததொரு என் மனைவியால் இந்திராணி ஆகும். ஓ இந்திராணி, இந்திராணி நீங்க மாலையிட்டு இந்திராணி மாலையிட்டு
இன்று தினமாக நான் என்ன காரணமாக வந்திருக்கேன்? என்ன காரணம்? தேவர் சபை அழைக்க வேண்டும். சரி, அதனால தேவர் சபை கூட்ட வேண்டும். என் மனைவி அழைத்துவோம். அப்படியே ஆகட்டுங்க. கால சபையிலே இந்த கதை இப்படியாக இருக்க, தேவேந்திர மன்னன் அவரை மனைவி வைக்க பாஞ்சாலி தர்பார் மனுஷ அவரால் யார் வராங்க? பாஞ்சாலி ஏய், ஓயால உடக்காடிக்க. இந்திராணிடா. இந்திராணியா? பொம்பளை பப்பாடிக்க. கேள சபையிலே தேவேந்திரன் அவரை மனைவி வைக்க, அதே சமயத்தில் பாஞ்சாலி தர்பார் இந்திராணிடா. ஏய், வந்து தேவேந்திரன் தேவேந்திரன் தன்னை அழைக்க அழைக்க மனைவியாகிய மனைவியாகிய இந்திராணி இந்திராணி சபை தர்பார் சொல்றான். எனக்கு தெரியும், நீ புட்டி கூட்டிட்டு பாருங்க. கேள சபையிலே இந்த கதை இப்படியாக இருக்க, தேவேந்திர மன்னன் அவர் மனைவி வைக்க இந்திராணி தர்பார் மனுஷ அவரால்